உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ட் ரிஷி, மலிஷ்கா இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கானா அதுக்கு முழு காரணம் நீதான். உன்னாலதான் மலிஷ்கா இவள. அங்கிள் ப்ளீஸ், நான் நிஜமா சொல்றேன், நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் தப்பு பண்ணல. நான் இந்த வீட்ல கல்பிரட் கிடையாது. என்ன நம்புங்க. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ், நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணல. தயவு செஞ்சு என்ன குற்றவாளி மாதிரி பண்ணாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல ஆண்டி. ஐ ஸ்வேர். மலிஷ்கா எந்திரி. நீ டிராமா பண்ண எந்த அவசியமும் இல்ல. நீ கால்ல விழ வேண்டிய அவசியமும் இல்ல மலிஷ்கா. ஏன்னா எங்க எல்லாரோட கண்ணோட்டத்திலையும் நீ காலடியை விட இன்னும் ரொம்ப கீழே போயிட்ட. எக்ஸாக்ட்லி. உன் டிராமாவை இதோட நிறுத்திக்க. இது எங்களோட வீடு, சர்க்கஸ் ஹால் ஒண்ணும் கிடையாது. அண்ட் மலிஷ்கா ப்ளீஸ், இப்பவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போயிடு. இல்லனா தேவையில்லாம போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும். நல்லா கேட்டுக்கோ, நீ ஒரு பொண்ணா இருக்கிறதுனால எதுவும் சொல்லாம விடுற. உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாதபடி ஏதாவது செஞ்சிருப்பேன். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு. போறதுக்கு முன்னாடி இந்த ஆளையும் சேர்த்து கூட்டிட்டு போ. இதுக்கப்புறமும் நீங்க ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி வந்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. புரிஞ்சுதா இல்லையா? கிரண், நோ கிரண். கடைசி முறையா உன்கிட்ட சொல்ற மலிஷ்கா, சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிடு. இல்லனா ஆயுஷ், போலீஸ்க்கு கால் பண்ணு. Malishka, you better get out now and fast. பதில் கிடைச்சதுல கிடைச்சதா நல்லது இல்ல. என்ன விடு, நான் கிளம்புறேன். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லியாச்சு. மலிஷ்கா தான் இது எல்லாத்துக்கும் காரணம். லட்சுமி பிரெக்னன்ட் அவ தான் சொன்னான். என்ன எல்லாருக்கும் புரிஞ்சதுல? இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆதாரம் தான். இரு காட்டுறேன். என் போன் எங்க போச்சு? இவனுக்கு கூட சண்டை போட்டதுல என் போன் இங்கே விழுந்திருக்கு. சத்தியமா சொல்றேன், என் போன்ல ஆதாரம் இருக்கு. அது இவளுக்கு நல்லா தெரியும். இப்ப என் போன் எங்க தெரியல. சண்டை போட்டதுல எங்க விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இவன் போய் சொல்றான் ரிஷி. இவன் போய் சொல்றான். ப்ளீஸ் டோன்ட் லிசன் டு ஹிம். ஒரு செகண்ட் மலிஷ்கா, பல்விந்தர் என்னமோ சொல்ல வரான். சொல்லு. எங்க அம்மா சத்தியமா சொல்றா, அதுல ஆதாரம் இருக்கு. என்னோட போன். ஒரு நிமிஷம். நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன். நீ இவ பேரை சொல்றல்ல, நான் உனக்கு உண்மையை நிரூபிக்கிறேன். பல்விந்தர் கரெக்டா தான் சொல்றான். என் பொண்ணு குற்றவாளி தான். இவ உங்க வீட்டு மருமகளா வர பார்த்தா, அப்படி இருக்கும்போது இவள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற மாதிரி இவ ஏதாவது காரியம் செய்வாளா? ரிஷி, நீ இவள வெறுக்கிற மாதிரி இவ ஏதாவது காரியம் செய்வாளா? இவ உன்னை மனசார லவ் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஆளு பச்சையா பொய் சொல்லிட்டு இருக்கான். நான் ஒண்ணும் பொய் சொல்லல. உங்க எல்லாரும் முன்னாடி உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையை மட்டும் தான் சொல்றேன். இங்க பாரு ரிஷி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னது இந்த மலிஷ்கா தான். ரிஷி, நான் எதுவுமே சொல்லல. உனக்கு வெக்கமா? மூடு. இப்ப நான் உனக்கு சொல்றேன் உண்மை என்னன்னு. நீ இங்க இருந்து தப்பிக்க பார்த்தா நான் மலிஷ்கா உன்னை விடல. அண்ட் அதுக்கு நடுவுல உன்னை காப்பாத்த வந்த உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. சொல்லிட்டு இருக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். புரியுதா? நான் என்ன பைத்தியமா? இதுக்கு நடுவுல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி அவ உன்னை தடுத்தால, அதனால அவ மேல பழிய தூக்கி போடுற. இப்ப நீ பேரை சொன்னாதான் உன்னை நான் இங்க இருந்து போக விடுவேன். இங்க இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நீ மலிஷ்காவோட பேரை சொல்லிட்டு இருக்க. இதுதான் உண்மைன்னு எனக்கு தெரியும் பல்விந்தர். நீயும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், அவளையும் பழி வாங்கின மாதிரி ஆயிருக்கும். வாவ், நாட் பேட் ரிஷி. ஃபார் தி சேஞ்ச் இந்த தடவை என்னோட விதி எனக்கு சப்போர்ட்டா நிக்குது. இட்ஸ் ரைட். நான் கரெக்டா விளையாடி இருக்கேன். அதனால இப்போ நான் ஜெயிச்சிட்டேன். எஸ், இனி எனக்கு பயம் இல்ல. ரிஷி நான் உண்மையை சொல்றேன். என்கிட்ட எல்லா விஷயத்தையும் இவ தான் சொன்னா. இவ ஒரு பொய்க்காரி. உன் வீட்டுல நடக்கிற விஷயத்தெல்லாம் நான் கனவுலையா பார்த்தேன். நீயே சொல்லு. எல்லாத்தையும் என் வீட்டுக்கு வந்து இவ தான் சொன்னா. போதுண்டா, இதுக்கு மேல உன்னோட வாயை திறக்காத. இதுக்கு மேலயும் மலிஷ்காவை பத்தி தப்பா பேசுன உன் வாயை உடைச்சிருவேன். அடிச்சே நீ கொன்னுடாத. கண்டிப்பா கொன்றுவேன். தேங்க்யூ பாட்டிமா. இன்னைக்கு அங்கிளுக்கு என்னவோ கோவம் வந்துருச்சு. முதல்ல உங்க பேரை அடிச்சாரு, இப்ப உங்க பையன் அடிக்கிறாரு. நானும் அடிப்பேன்டா. நீங்களும் அடிக்கிறீங்களா? ஏன் பக்கத்து வீட்டுல இருந்து கூப்பிட்டு அடிக்க வைங்களே. டேய் பேசாதடா. மறுபடி லட்சுமி பேரை சொல்லாத. என்ன நடக்குதுங்க? இதையே தான் கேட்க நான் இங்க வந்தேன். ரூம்ல என்ன நடக்குது? அங்க என்னவோ இருக்கா?
என்ன இருக்கு? அங்க கேள, என் ரூம்ல நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் ரூமுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு நான் முழிச்சிட்டேன். முதல்ல நான் பயந்துட்டேன். அப்புறம் எல்லா இடத்துலயும் நான் பார்த்தேன். அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. சரி, யாரும் இல்லன்னு மறுபடியும் போய் தூங்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்தேன். இப்ப தூங்கிட்டா தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு தடவை எழுந்திருக்கணும். சரி, தண்ணி குடிச்சிட்டு படுக்கலாமேன்னு எழுந்திருச்சேன். அப்போ நான் தண்ணி பாட்டில என் பக்கத்துல தானே வச்சிருப்பேன். அப்படியே கை நீட்டி எடுக்க பார்த்தேன். ஆனா அங்க பாட்டில் இல்ல. பாட்டில் அங்க இல்லன்னா அது எங்க தான் போயிருக்கோம்? சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதாவது அந்த தண்ணி பாட்டில் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இல்ல, அங்க இருந்துச்சு. நான் நிச்சயமா சொல்றேன், என் ரூமுக்குள்ள ஏதோ பேய் நடமாட்டம் இருக்கு. ஆயுஷ், ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? இல்ல அது ஆயுஷ், ஷட் அப். மாம், ஆர் யூ சீரியஸ்? நீங்க பாட்டில் எங்கயாவது வச்சிருப்பீங்க, அப்புறம் வேற ஏதோ யோசிச்சிருப்பீங்க. உள்ள ஏதாவது காத்தடிச்சிருக்குமா? அதான் சத்தம் கேட்டிருக்க. நீ இருக்கியே கரிஷ்மா, உனக்கு எல்லாத்தையும் வெவ்வேறமா சொல்லணும். தள்ளு, இங்க பாரு. என்னம்மா? இப்போ இந்த பாட்டில் இங்க இருக்குல்ல, இது இந்த இடத்துக்கு நடந்து வராதுல்ல? வராது. இதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் ரூமுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது. பாட்டி சரியா தான் சொல்றாங்க. அவங்க ரூம்குள்ள என்னமோ இருக்கு. என்ன ரிஷினி, எதுக்காக இப்ப இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? பாண்டி எதுக்கு பயமுறுத்துற? அட, நான் ஒண்ணும் பயமுறுத்தல. நிஜமாவே அவங்க ரூம்குள்ள என்னமோ இருக்கு. இந்த பல்விந்தரை காப்பாத்துறதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்க தப்பிச்சு நேரா அந்த பக்கம் பாட்டியோட ரூம் இருக்குல்ல, அந்த ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு போயிருப்பாங்க. அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க பாட்டில எடுத்திருப்பாங்க. அது அவங்கள தான் இருக்கணும். இப்படி கூட இருக்கலாம். எங்கட யோப்பா, நானும் அடிச்சேன். நம்மளையா? பொய் சொல்லுவீங்களா? பொய் சொல்றாங்க இவங்க, பாருங்களேன். நானே பார்த்தேன். நீங்க தான் அடிச்சீங்க. அடிபட்டது. பேய்லாம் சொல்லாதீங்க. இது பேய் இல்ல. நீங்க தான் அடிச்சீங்க. டிராமா பண்ணாதீங்க. நான் எப்படி இவ்வளவு கரெக்டா? செத்துட்டானா? நான் அவனை கொன்னுட்டேனா? இல்ல பாட்டி, மர்டர். அது வந்து உயிரோட தான் இருக்கான். மயங்கி விழுந்திருக்கான், அவ்வளவுதான். கடவுளே காப்பாத்துன. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.